முடி ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் வளருவதுக்கு நம்ம வீட்டிலேயே என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ வீட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கீழே அந்த டைல்ஸ்ல எல்லாம் விழுந்து கிடக்கிற முடி பார்த்தா இவ்வளோ முடி கொட்டுறதா ஒரு நாள் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இதுக்காக நமக்கு வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம் இதுக்காக பயன்படுத்தலாம். இது சும்மா வெங்காய ஜூஸ் மட்டும் வைத்து நம்ம ரெடி பண்ற ஒரு ரெமடி கிடையாது. இது வந்து நம்ம வைட்டமின் இ அப்படின்னா பியூட்டி வைட்டமின்னு சொல்றது, அது கூட பயன்படுத்திட்டு தான் நம்ம இந்த டிப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் கண்டென்ட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப தாராளமாக உண்டு. இது வந்து முடி வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கும் முடி உதிர்ந்த இடத்துல கூட புதுசாக முடி வளருவதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்பீடு பண்ணுறதுக்கும் வெங்காயம் ஹெல்ப் ஆகும். வழுக்குத்தலை விழுந்த இடத்துல கூட புதுசாக முடி வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். நிறைய முடி விழுந்த இடத்துலும் புதுசாக வளர்கிற முடி வந்து கருப்பாக வளருவதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தலான்னு கேட்டால், இது ஒரு 2-3 சின்ன வெங்காயம் தோல் அப்போவே உரித்து தான் எடுக்கணும். தோலை முன்னாடியே உரித்து வைக்கிறது நல்லது கிடையாது. அதில் உள்ள சல்ஃபர் கண்டென்ட் ஆக்சிடேஷன் வந்து வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்போவே நம்ம தோல் உரித்து எடுத்த வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 2-3 எடுத்துட்டு ஒரு சீவல்ல நல்லா சீவணும். அதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல் எடுத்து தோல் எடுத்து அதுவும் இந்த சீவல்ல சீவினால் அது உள்ளே இருக்கிற சத்து நமக்கு கிடைக்கும். அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுக்கணும். அது நம்ம கையாலே அப்படி நம்ம புழிஞ்சாலும் அதோட சத்து நமக்கு கிடைக்கும். இல்லை வேணும்னா ஒரு ஃபில்டரில் நமக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப காரமாக தான் இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில டிப்ஸ் உண்டு. அந்த சத்து அதோட சேர்ந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கணும். இப்போது இந்த சத்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, நம்ம இது வந்து நம்ம முடியில எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம முடி எங்கே ஸ்டார்ட் ஆகுறதோ அங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த அளவுக்கு மட்டும் நமக்கு இந்த சத்து போதும். அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா கலத்தணும். அதை விட்டால் நம்ம பியூட்டி வைட்டமின் சொல்கிற வைட்டமின் இ, இது நம்ம கடையில எல்லாம் வாங்க கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரு 20 ருபீஸ் தான் வரும். அதுக்கு நம்ம ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆயிலி கண்டென்ட் மட்டும் இந்த ஜூஸோட சேர்த்து நல்லா கலத்தணும். அதுக்கப்புறம் வேணா ஒரு பஞ்சு எடுத்து நம்ம தலையில் நல்லா அப்ளை செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு ப்ரஷ் மூலமாக இந்த மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை செஞ்சுக்கலாம். உள்ளே எல்லாம் நல்லா இறங்குற மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். டெய்லி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்தில் ஒரு 2-3 வாட்டி செய்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சீக்கிரம் முடி வளர்ச்சி உங்களுக்கு வருதுக்கும் அந்த மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளம், டேண்ட்ரஃபு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது ரொம்ப டைம் எல்லாம் வைக்கிறது அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி வைக்கிறது நல்லது. இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குற ஒன்று. அப்போ வந்து சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி நம்ம போட்டால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணலாம்.